சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ், முத்து, ரவி 3 பேருமே மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, உன் மாமனார் வீட்டில் தர அமௌண்ட்டை வாங்கி எப்படியா செட்டில் ஆக பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத்து சொல்கிறாங்க, அவங்க நல்ல எண்ணத்தில் தந்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை எப்படியாவது கெடுக்கணும்னு பண்ணுறாங்க, நீ யோசிச்சு முடிவு பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்துக்கும் மனோஜுக்கும் சண்டை ஆயிடுது. நீங்கள் எக்கடா சண்டை போடுறீங்க இதனால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா எல்லாருமே சமையல் கட்டிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ரவி ஏன் இப்படி பண்ணுறாரு, அந்த அமௌண்ட்டை வாங்கி நல்லா ஹோட்டல் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மீனா சொல்கிறாங்க, அவர் ரொம்ப சுயமரியாதை பார்ப்பாரு, அவர் பார்க்குறது நல்லது தானே, அவர் உழைச்சி உழைச்சி அவர் மூலியமாகவே முன்னேறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வாங்கின மாதிரி அவர் வாங்கணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரோஹிணி டென்ஷனாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ ஸ்ருதியும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்ட வாங்க வேண்டியது தானே, எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரவி அதை நினைக்கல, அவர் சுயமரியாதை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ முத்து வராங்க, இல்லை நான் தப்பாக எதுவும் சொல்லிட்டேன்னு தெரில, ஸ்ருதி டென்ஷனாக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை அவள் மனசில் பட்டதை பேசுவா, மற்றபடி பழக்குறல் ரொம்ப நல்லவ தான் அப்படிங்கிற மாதிரி முத்தும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனாக்கு கால் வருது, உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சத்துக்குள்ளே ஆர்டர் அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நேராக வீட்டில் சொல்கிறாங்க. உடனே முத்து அவங்களும் தூக்கி சுற்றுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்கும்போது பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மனோஜும் ரோஹிணியும் ஆமாம் பெரியன்னு 2 கோடிக்குள்ளே ஆர்டரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமாக படுத்துகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமா நீ 10 ரூபா கடலை வாங்கி தின்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாடா, பார்க்கில் உட்காந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே சண்டை வருது. உடனே எந்த வேலையுமே ஏளனமாக பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பா சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் கங்க்ராஸ் பண்ணுறாங்க மீனாக்கு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.